வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி சொல்லணும். என்னன்னா, நம்ம சேனல்ல இந்த வீடியோ 1000வது வீடியோ. அதாவது 1000 வீடியோ நம்ம சேனல்ல ரீச் பண்ணியிருக்கு. இந்த 1000 வீடியோ பப்ளிஷ் பண்ணதுக்கு நீங்க தான் காரணம். நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்களோட ஆதரவ எனக்கு குடுத்துருக்கீங்க. அத நெனச்சு ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த சேனல நான் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு உங்கட்ட வரவேற்பு இருக்கும்னு நான் நெனைக்கவே இல்ல. ஏன்னா, நான் சாதாரணமா இந்த சேனல் ஆரம்பிக்கும்போது, நம்மளுக்கு தெரிஞ்சத 4 பேத்துக்கு சொல்லிக் குடுப்போம், அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன். ஆனா, இந்த அளவுக்கு நம்ம சேனல ஒரு பெரிய யூடியூப் சேனலா மாத்துனதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான். அதுக்கு உங்க அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுபோல் என்றும் உங்களோட ஆதரவு எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு நம்பிக்கையில, இப்ப இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போலாம். இன்னைக்கு வீடியோல FT003 மினி டிகோடர் புது போர்டு இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த போர்டோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா FT003 வெர்ஷன் 2 சாஃப்ட்வேர் வெர்ஷன் 3.5. இந்த புது போர்டு இப்போ புதுசாக இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நான் நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இது கனெக்ஷன் டீட்டெயில்ஸு, அதே மாதிரி இது எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் டால்பி டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறது, எல்லா வீடியோவும் நான் போட்டிருக்கேன். இந்த போர்டை உங்களுக்கு காட்டுறேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியாச்சு. இருந்தாலும் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்காக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு டிஜிட்டல் இன்புட்டு 3 கொடுத்துக்கலாம். அதாவது ஆப்டிக்கல், கோஆக்சியல், HDMI/RC இன்புட்டு கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் அனலாக் இன்புட்டு, ஸ்டீரியோ இன்புட்டு இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் அந்த டிஜிட்டல் இன்புட் கொடுத்தாலும் சரி, இங்கே இல்லாட்டா இங்கே ஸ்டீரியோ அனலாக் இன்புட் கொடுத்தாலும் சரி, அவுட்புட்டில் இந்த இடத்துல 5.1 அவுட் வரும். நீங்கள் டிஜிட்டல் இன்புட்டில் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரிஜினல் டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா, அதோட ஆடியோ இந்த இடத்துல ஒரிஜினல் ரா அவுட்டாகவே வந்துடும். அப்படிங்கும்போது ஒரிஜினல் டால்பி டிஜிட்டல், டிடிஎஸ் இந்த மாதிரி ஆடியோ உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த அனலாக் இன்புட்டு, ஆக்ஸ் இன்புட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆடியோ வந்து ஸ்டீரியோவாக இருந்தாலும் இது ஃபுல்லாஜிக் 2ஆக கன்வெர்ட் ஆகி இதில் அவுட்புட்டு இந்த இடத்துல வரும். அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு கேட்குறதுக்கு நல்லாவே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த போர்டை பொறுத்தளவுக்கு பிசிஏ மோடில் வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, இதில் இன்புட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் மொத்தம் 8 சவுண்ட் மோடு இதில் வேலை செய்யும். நான் போன வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சவுண்ட் மோடை நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த போர்டு இப்போ மார்க்கெட்டில் வந்திருக்கு. இப்போ இந்த FT003 போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு ரிமோட் கிட்லேயோ இல்லை மேனுவல் ஆம்பிளிஃபையர்லையோ எதில் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கிற மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ரிமோட் கிட்டில் ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுலேயே டிஸ்பிளேல உதாரணத்துக்கு FT004D, அதேமாதிரி FT004G இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேலேயே இந்த என்ன கண்டென்ட் ப்ளே ஆகுதுன்னு நம்ம பார்க்க முடியும். அதாவது டால்பியா டிடிஎஸ்ஸான்னு பார்க்க முடியும். அதே மாதிரி மேனுவல் ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நம்ம அது டால்பியா இல்லை டிடிஎஸ்ஸாக எது ப்ளே ஆகுதுன்னு சொல்லி நம்ம அதை சவுண்டு உணர முடியுமே தவிர, அது டால்பியா டிடிஎஸ்ஸான்னு நம்ம பார்க்குறதுனா இந்த எல்இடியில் தான் நம்ம பார்க்க முடியும். இந்த இடத்துல பிசிஎம், டால்பி, அதே மாதிரி டிடிஎஸ் என்ன கண்டென்ட் ப்ளே ஆகுதோ அந்ததுக்கான லைட்டு மட்டும் இங்கே எரியும். ஆனால் நம்ம ஒரு தடவையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாங்கிறதுக்காக இப்போ நான் லாஸ்ட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இந்த போர்டோட ஒரு எல்இடி பேனல் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அந்த போர்டும் இந்த போர்டோட லான்ச் ஆயிடுச்சு. இந்த போர்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த எல்இடி பேனல். இந்த பேனல் மாடல் பார்த்தீங்கன்னா FTD01, அதான் இந்த பேனலோட மாடல் நம்பரு. இந்த எல்இடி பேனலை பொறுத்தளவுக்கு நம்ம இப்போ புதுசாக வந்திருக்க இந்த FT003 வெர்ஷன் 2 சாஃப்ட்வேர் வெர்ஷன் 3.5 போர்டில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இணைச்சிக்க முடியும். இது வந்து தேவைப்படுற நண்பர்கள் இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா நீங்கள் எப்பயும் போல் இந்த டிகோடர் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த ஆப்ஷன் வந்திருக்கு. இந்த எல்இடி பேனலை பொறுத்தளவுக்கு போன வெர்ஷன் 3லேயே இந்த எல்இடி பேனலாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இருந்தாலும் அது ஒரு ட்ரையல் வெர்ஷனுங்கிறனால இந்த போர்டு இப்போ புதுசாகவே இப்போ லான்ச் ஆயிடுச்சு. அப்படிங்கும்போது இந்த போர்டுக்கு இது நல்லா சூட்டபுளாக இப்போ இந்த போர்டுக்கு தகுந்த மாதிரி டிசைனிங் பண்ணியே மார்க்கெட்டில் இப்போ புதுசாக இந்த போர்டு சேர்ந்து லான்ச் ஆகிருக்கு. இந்த போர்டு வேணாலும் நீங்கள் தனியாகவும் வாங்கிக்கலாம். இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன் 3.5 போர்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சாஃப்ட்வேர் வெர்ஷன் 3.0லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுலேயுமே இந்த எல்இடி பேனல் சப்போர்ட் பண்ணும். இந்த எல்இடி பேனல் எங்களுக்குள்ள கனெக்ஷன் பண்ணுறது இந்த மாதிரி டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாக்ஸோட இதுக்கு தேவையான வயர் செட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபையரில் பேக் சைடு கட் பண்ணி இந்த போர்டை ஃபிட் பண்ணுறதுக்காக இந்த பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதோட ஒரு ஸ்க்ரூ செட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த எல்இடி பேனலை எங்கே கனெக்ஷன் பண்ணணும்னா, நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இதுலேயே ஒரு 4 பின்னு கனெக்டர் வயரோடு வரும்.
இந்த வயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லென்த்தாகவே இருக்கும். நீங்கள் இந்த டீகோடர் ஆம்பிளிஃபையரோட பேக் சைடு நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல என்ன போட்டிருக்கோம்னா ஜிபி ஐஓ அந்த மாதிரி கனெக்ஷன் போட்டு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இருந்தால் நம்ம அந்த எல்இடி பேனலுக்கு லைன் எடுக்கணும். இதில் நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த எல்இடி பேனலில் இந்த 4 பின் கனெக்டர் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டா போதும். இந்த நீங்கள் இன்புட்டு செலக்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே இந்த எல்இடி பேனலில் வந்துடும். இதிலேயே பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 பட்டனை பொறுத்தளவுக்கு ஒன்று வந்து இன்புட்டு சோர்ஸு மாற்றுற பட்டனு, இன்னொன்று வந்து நம்ம சவுண்டு மோடு மாற்றிக்கிற மாதிரி இந்த பட்டனும் இருக்குது. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நான் எப்படி இதை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிட்டேன். நம்ம அதே மாதிரி இந்த போர்டை பொறுத்தளவுக்கு நம்ம டிசி வோல்ட்டு 8 வோல்ட்லேருந்து 24 டிசி வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் இதுக்கு ஒரு 12 வோல்ட் டிசி கொடுக்குறது பெஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ரெக்கமெண்டேஷனை நான் சொல்கிறேன். இந்த 4 பின் எதுக்குன்னா, நம்ம ரிமோட் கிட்டு யூஸ் பண்ணுறோம்னா அதில் ஏபி கனெக்ஷன், சுவிட்ச் கனெக்ஷன் இதெல்லாம் நம்ம கனெக்ஷன் பண்ணுவோம்ல, அந்த இது யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ இந்த போர்டை நம்ம ஆன் பண்ணியே பார்த்துடலாம். இப்போ இந்த போர்டை ஆன் பண்ணி காட்டுறேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ இந்த எல்இடி பேனலை பொறுத்தளவுக்கு இதில் என்ன சோர்ஸ் மோடில் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த எல்இடி பேனல்லே பார்த்துக்கலாம். அதே இது நீங்கள் இந்த எல்இடி பேனல்லையே இன்புட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்புட்டு சோர்ஸ் மாறுறத இந்த டிஸ்பிளேலே காட்டுது. அடுத்து ஏஆர்சி காட்டுது பாருங்கள். அடுத்து வந்து ஆக்ஸுங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த 3 லைட் எரியும். இந்த 3 லைட் எரியும்போது பார்த்திங்கன்னா இந்த போர்டில் இருக்க ஆக்ஸ் மோடு செலக்ட் ஆகும். இந்த ஆக்ஸ் மோடை பொறுத்தளவுக்கு நீங்கள் இதில் ஒரு ஸ்டீரியோ இன்புட்டு உதாரணத்துக்கு ஒரு ESP போர்டு கொடுத்துக்கலாம், அல்லது ஒரு ப்ளூடூத் போர்டும் கொடுத்துக்கலாம், அல்லது உதாரணத்துக்கு ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்டீரியோ அவுட் எடுத்து கூட இந்த ஸ்டீரியோ இன்புட்டில் கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோ அன்லாக் இன்புட்டு கொடுக்குற எல்லா இதுக்கும் நம்ம இந்த ஸ்டீரியோ இன்புட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் இதில் இன்னொரு வசதி என்னென்னா, இதில் நீங்கள் ப்ளே பண்ணுற கண்டென்ட் ஆடியோ என்னன்னு இந்த எல்இடி பேனல்லே பார்க்க முடியும். அதாவது டால்பியா, டிடிஎஸ்ஸா அல்லது ப்ரோலாஜிக் 2வா, என்ன சவுண்டு மோடு வேலை செய்யுதுன்னு சொல்லி இந்த எல்இடி பேனல்லே பார்க்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆக்ஸில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இது ப்ரோலாஜிக் 2வா, இது இப்போ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில நண்பர்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஆக்ஸ் மோடில் எனக்கு டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் வேலை செய்யுமான்னு கேட்குறீங்க. ஆக்ஸ் மோடை பொறுத்தளவுக்கு ஒன்லி ப்ரோலாஜிக் 2 தான் ஃபங்க்ஷன் ஆகும். மற்றபடி டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த டிஜிட்டல் இன்புட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஆப்டிக்கல் கோயசல் HDMI ஏர்ஸில் மட்டும்தான் நீங்கள் அந்த மாதிரி கேட்க முடியும். அதே மாதிரி இந்த போர்டில் இருக்க வசதியை பற்றி நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த போர்டை பொறுத்தளவுக்கு ஒரு கெயின் ட்ரிம்மருங்கிறது ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம சாஃப்ட்வேர் வெர்ஷன் 2.5லேயே அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் நான் வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த போர்டை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்புட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் 3 எல்இடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 எல்இடி சேர்ந்தவாக்கில் எரியும். அப்படி எரிஞ்சிச்சுன்னா இது கெயின் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் கெயினை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிக்கலாம், அதாவது குறைச்சிக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த போர்டை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இன்புட் பட்டனை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த போர்டை நம்ம ஆன் பண்ணணும். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் 3 லைட் எரியுது பார்த்தீங்களா. இந்த 3 லைட் இருந்துச்சுன்னா கெயின் வந்து ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே நீங்கள் இந்த இன்புட் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கா, இது வந்து வால்யூம் வந்து குறைக்கிறது. அடுத்து 1 பாயிண்ட்டு, அடுத்து 0ங்கிறது கொஞ்சம் வால்யூம் வந்து லோவாக இருக்கும். உங்களோட ஆம்பிளிஃபையர் வந்து ஓவர் கெயினாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் இன்புட் கெயினை குறைச்சிக்கலாம். திருப்பி இந்த பட்டனை நீங்கள் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 3 பாயிண்ட் வருது. 3 பாயிண்ட்டுங்கிறது இதோட மேக்ஸிமம் கெயின். இப்போ இந்த போல் கெயினை பொறுத்தளவுக்கு எந்த மோடு உங்களுக்கு சவுண்டு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு தடவை இந்த போர்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா அந்த இதுலேயே செட் ஆகிக்கிறோம். ரிமோட் கிட்ட பொறுத்தளவுக்கு நம்ம டிஸ்பிளேலேயே நம்ம டால்பி டிடிஎஸ் இந்த மாதிரி பார்க்க முடியும். அதேமாதிரி இன்புட்டை ரிமோட்லேயே நம்ம செலக்ட் பண்ணிக்கிற முடியும். அதனால் இந்த எல்இடி பேனல் அதுக்கு தேவைப்படாது. ஆனால் மேனுவல் ஆம்பிளிஃபையருக்கு நீங்கள் ஒவ்வொருடையும் நீங்கள் பேக் சைடு வந்து நீங்கள் இன்புட்டை ப்ரெஸ் பண்ண முடியாங்கிறதுக்காக நான் இன்னொரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த இன்புட்டு கனெக்ஷனை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து சுவிட்சில் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி எல்இடி பேனலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த இன்புட் பட்டனை நீங்கள் ஃப்ரண்ட்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்இடி பேனலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புதுசாக பேனல் வாங்குறீங்கன்னா அந்த பேனலில் நீங்கள் டிசைனிங் பண்ணிக்கிற மாதிரி இந்த போர்டு வாங்குறவங்களுக்கு நான் ஒரு PDF ஃபைலே அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். PDF ஃபைலை வச்சு நீங்கள் பேனல் ஆர்டர் பண்ணுறவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி டிசைனிங் பண்ணி கொடுப்பாங்க. நீங்கள் அதை நீங்கள் மேனுவல் ஆம்பிளிஃபையரில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த FT003 மினி டீகோடரை பொறுத்தளவுக்கு நீங்கள் வெறும் போர்டு மட்டும் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், அல்லது
உங்கள்கிட்ட ஒரு ஹோம் தியேட்டர் இருக்குது, இல்லாட்டா ஒரு மேனுவல் ஆம்பிளிஃபையர் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி போர்டு இல்லாமல் தனியாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு கூட நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். இந்த பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆக்ஸ் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் இன்பில்டாக ப்ளூடூத் போர்டு வேணாலும் நான் ஜாயின் பண்ணி தருவேன். இந்த மாதிரி நீங்கள் அசம்பிள் பண்ணி கூட என்கிட்ட வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி டிஜிட்டல் இன்புட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இந்த மாதிரி பின்னாடி 5.1 அனலாக் அவுட்டு வரும். அதை எடுத்து நீங்கள் உங்கள் ஹோம் தியேட்டரில் டிவிடி இன்புட்டு கொடுப்பீங்களா 5.1 தனித்தனியாக ஆடியோ இன்புட் கொடுக்குற ஆப்ஷன் இருக்குங்களா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது கம்பெனி ஏவி ரிசீவரில் ஏஆர்சி இல்லாத மாடலுக்கு இந்த மாதிரி பாக்ஸை யூஸ் பண்ணி அதில் 5.1 அனலாக் இன்புட் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸாகவும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுற நண்பர்கள் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். போர்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிங்கிள் போர்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லாட்டா 10-20 மொத்தமாக எடுக்கிறனா எடுத்துக்கலாம். இது குவான்டிட்டி பொறுத்து ரேட்டு உங்களுக்கு மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் வந்து அதிகமாக எடுக்கும்போது ப்ரைஸு உங்களுக்கு குறையும். இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டீகோடர் வேணாலும் சரி, இல்லாட்டா இந்த எல்இடி பேனல் மட்டும் தனியாக வேணுனாலும் சரி நம்மகிட்ட வாங்கிக்கலாம். தேவைப்படுற நண்பர்கள் இந்த டிஸ்பிளேயில் காட்டுற ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். மற்றபடி ப்ரைஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்குங்க. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது புதுசாக இந்த லாட்டு வந்திருக்கனால இது ஸ்டாக் இருக்க வரையும் உங்களுக்கு ரேட்டு வந்து கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.